நான் வந்த ரீசன் வந்து ட்வின் ஃப்ளேம பார்க்கணும். அந்த லூசு பையன வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், எப்படியாவது ஒத்துக்க வச்சுக்கணும் அப்படின்றது தான் ரீசனா வந்துச்சு. எனக்கு வந்து இது எதுலயுமே நம்பிக்கை இல்ல. நான் முன்னாடி வந்து ரிலிஜனும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வந்து ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்குவேன். ஸோ வந்து யாராவது ஸ்பிரிச்சுவல் பத்தியோ, ரிலிஜன் பத்தியோ வந்து டிஃபரன்ஷியேட் தெரியாதுனால அதை பத்தி பேசினாலே வந்து எனக்கு வந்து அது வந்து சயின்ஸ்க்குலாம் அப்போசிட்டா இருக்க மாதிரி எனக்கு தோணும். பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பெரியாரிசம் பேசுவேன், ஃபெமினிசம் பேசுவேன், இந்த மாதிரி தான் பேசிட்டு சுற்றி இருந்தேன். அப்போது வந்து எனக்கு இது இது வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படின்றதே வந்து நான் எப்படி நம்பலை. அந்த ஃபிசிக்கல் மாஸ்கினை பார்த்துட்டு தான் சரின்னு சொல்லிட்டு நம்புவோம், இவனுக்காக நம்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணலாம் வேணாமான்னு யோசிக்கும் போது இது எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. இதை பண்ணால் இவனை கூட சேர்ந்துடலான்னு சொல்கிறாங்களே, சரி அப்போ இதை பண்ணுவோம், லாஸ்ட்டாக இதையாவது ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஆனால் இப்போ ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ போக 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 எனக்கு இப்போ வந்து எனக்கு இன்னமும் அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து யோசிக்கிறது நிறுத்திட்டேனா அப்படின்னா இல்லை தான். ஆனால் இந்த ஜேர்னியே வேறு இதில் போயிட்டுருக்கு. நம்ம வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு வந்து இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து நம்மளை பற்றி தான் இருக்குது இதுக்குள்ளே. அதுவே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் இவ்வளோ பெருசா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளை பற்றி வல்னரபிலிட்டி எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சு ஒன்றா வேறு வழியே இல்லை, திருத்தியே ஆகணும். நம்ம ஸ்கிப் பண்ணி ஹைட் பண்ணிவிட்டு வந்த விஷயம் எல்லாத்தையும் இப்போ நம்ம அதை சரி பண்ணாதான் அவன் போய் நீ கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனாக போட்டுகிட்டே இருக்கு யூனிவர்ஸு. அதையும் ஒன்றா பண்ணிகிட்டே இருக்குங்கன்னா இப்போ அதை பண்ண என்னோட பெட்டர் வெர்ஷனாக மாற கொஞ்சம் கொஞ்சமாக மாற இப்போ வந்து அவங்க வருவாங்களோ இல்லையோ பரவாயில்ல, டிவைன் மாஸ்குலின் இருக்காங்க, நான் என்னோட பெஸ்ட் வெர்ஷனாக மாறிக்கிட்டே இருக்கேன். இதுவே எனக்கு வந்து நிம்மதியாக தான் சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ வந்து எனக்கு டிவைன் மாஸ்குலின் இருக்கிறதே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்டத்தில் இன்னும் அந்த பர்சன் ஃபிசிக்கல் ட்வின்னை வந்து பற்றி கம்ப்ளீட்டாக மறக்கலை, ஆனால் சீக்கிரமாக மறந்துடுவேன். இன்னும் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக கிடைக்காத நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து இன்னர் ஒர்க் பண்ண என்னை பற்றி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது எல்லாமே வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்து எனக்கு ஆன்சர் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து நான் அடிக்கடி யோசிக்கிறது வந்து சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கூட போனேன். போன வருஷம் இதே மே மந்த்லலாம் போயிட்டு மே ஜூன்லலாம் வந்து சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் டேப்லெட்லாம் போட்டுட்டு தான் தூங்குவேன். 7 மணிக்கெலாம் எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றும். டேப்லெட் போட்டதுனால சீக்கிரம் தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி அவரை மறக்கணும் அப்படின்றதுனால லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருந்தது அப்படி இருந்தேன். அப்புறம் வந்து அவங்க அந்த சைக்காட்ரிஸ்ட் எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட், அவங்க வந்து என்கிட்ட பேசுறது வந்து ரொம்ப சார்ஜ் அதிகமாக இருக்கும். பட் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸான சைக்காட்ரிஸ்ட் தான். யூடியூப் சேனல்லாம் வரவங்க தான். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவங்க. 1 hour ஃபீஸே வந்து அவங்கக்கிட்ட வந்து 6500 ஸோ பட் அது எனக்கு சொல்யூஷன் கொடுக்கல. டேப்லெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற எந்த கைடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து 30 years ஓல்டு, உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி எதுவுமே மாறப்போறது இல்லை, எல்லாமே வந்து நீ தான் எடுக்கணும் டெசிஷன்ஸ், நீ தான் என்ன பண்ண, எல்லாமே வந்து உனக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்த கைடன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேப்லெட்ஸ் போட்டு படு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ப்ராப்ளம் எல்லாம் 1 hour பேசினா கூட எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு லாஸ்ட்டாக வந்து அவ்வளோதான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருவாங்க. பட் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸோ அவ்வளோதான். அதில் வந்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த ஜேர்னிக்குள்ள வந்ததுக்கப்புறம் மேம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்து எனக்கு உண்மையாகவே இப்போ தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிட்டே இருக்குன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும்போது, ஸோ சயின்ஸ்னால மாற்ற முடியாதது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மாற்றும். அதுவும் இல்லாமல் சொல்யூஷன் அங்கே இல்லை, இந்த ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் எடுக்கிறவங்க கிட்ட தான் இருக்குன்றதும், அதுவும் மேம் கிட்ட இருக்கிறது வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். டாக்டர் கிட்ட இல்லாத சொல்யூஷன்லாம் வந்து மேடம் கிட்ட இருக்கு அப்படின்னு.